ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸ்னு ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 3 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ஃபுல்லாகவே மோஸ்ட்லி ஃபைட்டு தான், சும்மா வேறு லெவலில் சூப்பராக போகும். அதுலேயும் சில விஷயங்களை காமெடியாக, சில விஷயங்களை புரியாத மாதிரி நிறைய டீட்டெயில்ஸோடு கொண்டு போயிருப்பாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 3 எபிசோட் 5. உடம்பு சரியில்லாமல் சூசைட் பண்ணி மக்கள் இறந்து போவாங்க. ஆனால் எல்லாரும் பார்த்து பயப்படுறது ஃபயரால இறந்து போறது அப்படின்னு எப்பவும் போல ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். ஒயிட் கிளாட் மெம்பரை வந்துட்டு ஆத்தர் இன்ஸ்டன்டா தோக்கடிச்சிருந்தான். கேப்டன் ஓபியோட உடம்புக்குள்ள பார்த்தா அந்த ஃபயர் பூச்சியை விட்டுருந்தாங்க. கத்துற சவுண்ட் கேட்கன்னு ஆத்தர் வந்து பில்டிங்கே வெட்டுறான். கேப்டன் இருக்கிற இடம் இவங்களுக்கு தெரியுது. நம்ம ஹீரோ காப்பாத்தலான்னு போனா பான்ஸ் அவனை தடுத்துருதான். இல்ல கேப்டனுக்குள்ள அவங்க பூச்சியை விட்டுட்டாங்க, லேட் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். கேப்டன் ஓபி சட்டையெல்லாம் கலட்டி அவன் மசில காமிக்கிறான். அந்த பூச்சிங்களால அவன் மசில கிழிச்சுக்கிட்டு உள்ள போக முடியல. ஜெயிலுக்குள்ள போட்டதுல நான் எக்ஸசைஸ் பண்ணி பெர்ஃபெக்ட் கண்டிஷன்ல இருக்கேன்னு சொல்லவோ அவரோட மோஸ்ட் மஸ்குலர் பவர் அவர் யூஸ் பண்றாரு அப்படின்னு வைஸ் கேப்டன் பார்த்துட்டு இது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன், எல்லாரும் அவரை பாராட்டுங்கன்னு சொல்லவோ எல்லாரும் உங்க மசில் வேற லெவல் அப்படி எப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு இருக்காங்க. அது மூலியமா கேப்டன் ஓபியோ வந்து கண்டினியூஸா அந்த போஸை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். இது உண்மையிலேயே சீரியஸ் டபுள், நம்மளும் ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி விக்டர் சொல்லுவோம். கடவுளை கேப்டன் மசில்ஸ்க்கு உங்க பிளஸிங்க கொடுங்க லாட்டோம் அப்படின்னு சிஸ்டர் காமெடி பண்ணிட்டு இருக்கா. அந்த ஒயிட் லாடனும் நிறைய பூச்சி தூக்கி அவன் மேலே போட்டாலும் மசில்ஸ் ஸ்ட்ரெச் பண்ணி இப்போதைக்கு ஓபி எஸ்கேப் ஆயிட்டு இருக்கான். இவன் ஹிஸ்டாரிக்கல் ஸ்ட்ரென்த்தை அவேக்னிங் பண்ணிட்டானா, பட் ரொம்ப நேரத்துக்கு இவனால இதில் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு பான்ஸ் பார்த்துட்டு இருக்கான். நான் அவங்களை காப்பாத்துற கேப்டன் அப்படின்னு நம்ம ஹீரோ சரிக்கிறான். இங்க ஆத்தரும் எதுக்காகவோ சீரியஸ் ஆயிட்டு இருக்கான். நீ மட்டும் தானே பேலன்ஸ் இருக்க அப்படின்னு சொல்லி அந்த ஒயிட் லாட அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு ஆத்தர் போறான். நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு ஒயிட் லாட ஆளு வரான். இவன் பாக்குறதுக்கே ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கிறான். ஏன் முன்னாடி எதாலையும் நிக்க முடியாது அப்படின்னு அந்த ஒயிட் லாட ஆளு சொல்லவும் மத்தவங்களோட இவனை பார்த்தா டிஃப்ரெண்டா தெரியுது அப்படின்னு சொல்லி டாமிக்கி பாக்குறா. நான் தான் டிராகன் அப்படின்னு அவன் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்றான். எது டிராகனா? சோ ஃபைனலி நீ வந்துட்டியா அப்படின்னு ஆத்தர் இவனை உண்மையான டிராகனா பார்க்க ஆரம்பிக்கிறான். ஆத்தரோட எக்ஸ்கேலிபருக்கு ஏதோ ஆகுது அப்படின்னு சொல்லி மாக்கி பாக்குறா. ஆத்தரோட இமேஜினேஷன் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அவன் பவர் இருக்கும். நான் ஒரு நைட் கிங், டிராகனை கொல்றது தான் என்னோட டியூட்டி அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்றான். டிராகனும் லைட்டா ரோர் பண்ணதுக்கே வந்துட்டு எல்லாரும் காத்துல பறந்துருக்காங்க. இது போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விக்டர் பாக்குறான். ஜஸ்ட் இவன் கத்துனதுக்கே எல்லாரும் பறந்து விழுந்துட்டாங்க. ஆத்தர் ஒருத்தன் தான் நின்னுட்டு இருக்கான். இவனோட டிராகனிக் பிரஷர் ரொம்பவே அதிகமா இருக்கு. இவன் ஆர்டினரி கிடையாது. என் எக்ஸ்கேலிபர் தோக்குடிக்கும். நாள் வரை இருந்ததுலயும் ஆத்தரோட அந்த பிளாஸ்மா கட்டர் ரொம்பவே ஹை ரேடியேஷனுக்கு கிரியேட் ஆகுது. வயலட் பிளாஷ் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அந்த ஃபாஸ்டான அட்டாக் அவன் பண்றான். ஆத்தரோட பிளாஸ்மா அவ்வளோ பவர்ஃபுல்லா மாறியுமே கூட அந்த டிராகனுக்கு எதுவுமே ஆகல. இவன் பாடியில கட் பண்ணதை மீறி பின்னாடி இருக்கிற பில்டிங் கூட வெடிச்சு சதுருது. பட் டிராகன் என்னடானா ஆத்தரை ஈஸியா அட்டாக் பண்ணிருந்தான். ஆத்தர் கீழே விழப்போற மொமெண்ட்ல கூட விட்டு டக்குன்னு அதுல லேண்ட் ஆகி எஸ்கேப் ஆகுறான். நீ ரொம்ப கேப்பபிளான ஹியூமனா தெரியுது என் டிராகன் கேட்கறான். நீ பேசுறத பார்த்தா நீ ஹியூமன் இல்லாத மாதிரிலாம் பேசுற அப்படின்னு ஆத்தர் கேட்கவும் ஆமா ஏன்னா நான் ஹியூமன் கிடையாது டிராகன் அவன் சொன்னான். என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ், நானும் ஒரு நைட்டு டிராகனை தோக்கடிக்க பிறந்தவன் அப்படின்னு ஆத்தர் சொல்றான். என்னோட இந்த எக்ஸ்கேலிபர் டிராகன்ஸ் தோக்கடிக்கிறதுக்காகவே கிரியேட் பண்ணப்பட்டது. எக்ஸ்கேலிபர் வச்சுக்கிற இந்த நைட் கிங்குக்கு தோல்வியே கிடையாதுடான்னு ஆத்தர் போய் வேற லெவல்ல அட்டாக் பண்றான். பட் ஆத்தர் என்னதான் அட்டாக் பண்ணாலும் டிராகனுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. இந்த வயசுல நீ இவ்வளவு திறமையா இருக்கிறது உண்மையிலேயே ஆச்சரியமா தான் இருக்கு. பட் நான் ஒரு டிராகன் அவன் சொல்லவும் ஆத்தரோட பவர் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. ஆத்தர் பவர் இவ்வளவு ஸ்ட்ராங்கா பார்த்தது இல்ல. பட் அப்படி இருந்தும் அந்த ஆளுக்கு எதுவும் ஆகலன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆத்தரோட பவர் மட்டும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு புரியல. அவன் கற்பனைக்கு தகுந்தபடி அவன் பவர் எப்படிதான் கூடுது அப்படின்னு விக்டர் பார்க்க தான் உன்னோட ஸ்ட்ரென்த்தா அப்படின்னு டிராகன் கேட்கவும் என் ஸ்வாட் உன்னை கண்டிப்பா டிஃபீட் பண்ணணும்னு ஆத்தர் சொல்றான். இமேஜினேஷனுக்கு தகுந்த பெஸ்ட் ஆப்போனன்ட் இவன் தான் வால்கன் பார்த்துட்டு இருக்கான். நம்மளும் பார்த்துட்டு இருக்காம ஆத்தருக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொன்னா ஆல்ரெடி நான் என் புல்லட்ஸ் எல்லாம் அவன் மேல அடிச்சுட்டு ஃபோர்ஸ் பண்ணி புல்லட்டை அட்டாக் பண்ணாலும் அவன் மேல ஒரு சின்ன ஸ்கிராச் கூட விடலான்னு வைஸ் கேப்டன் சொல்றான். டிராகனை அட்டாக் பண்ணி ஆத்தர் தான் இங்க டயர்ட் ஆயிட்டு இருக்கான். டிராகனுக்கு எதுவும் ஆக மாட்டேங்குது. நீ ஹியூமன்ங்கிறதுனால இவ்வளவு வீக்கா இருக்கேன்னு அவன் கேட்கவும் நீ இம்ப்ரெசிவான டிராகனா தான் இருக்கா, நீ ஆர்டினரி டிராகன் கிடையாது. பட் நான் உன்னை டிஃபீட் பண்ணுவேன்னு ஆத்தர் போனா அட்டாக் பண்ணதுல ஆத்தருக்கு தான் அடிப்படுது. என்னடான்னு பார்த்தா உண்மையிலேயே இவன் உடம்புல இருந்து டிராகன் ஸ்கேல் வந்து ஆத்தரோட மூஞ்சியில அது கிளிக்குது. அவன் ஸ்கேல்ஸை பார்க்கும்போது அது இன்ஃபர்னோ பாடி மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி விக்டர் கண்டுபிடிச்சிருக்கான். டிராகனும் அவனோட பவரை யூஸ் பண்ணி இப்ப ஆத்தரை அட்டாக் பண்றான். ஆத்தரோ பறந்து வந்து வளரான். ஹியூமன் இன்ஃபர்னோ பாடி எப்படி ஸ்ட்ராங்கா இருக்குமா அதே மாதிரி அவன் கை மாறி இருக்கே அப்படின்னு சொல்லி விக்டர் பாக்குறான். டோலாவோட உண்மையான பவரை பத்தி நீங்க இன்னும் கண்டுபிடிக்காதது நிறைய இருக்கு அப்படின்னு அந்த டிராகன் வந்துட்டு ஒரு டீமன் இன்ஃபர்னோ மாதிரி சேஞ்ச் ஆகுறான். இவனால எப்படி டீமன் இன்ஃபர்னோ பவர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி விக்டர் இங்க ஷாக் ஆகுறான். ஹே குவான், ட்ரேக்காவோட ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்து பார்த்தேன். அதுல எனக்கு சில க்ளோ கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கரீம் வந்து சொல்றான். அந்த ரெக்கா வந்துட்டு அடிக்கடி ஒரு ஆர்ஃபனேஜை விசிட் பண்ணியிருக்கான். கம்பெனி கேப்டன் ஹிபானா அங்கதான் வளர்ந்திருக்கா. கேங்கரை பத்தி இதுல எழுதியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்க ஹிபானாவும் கண்டுபிடிச்சிருந்தா டாப்பல் கேங்கர்ஸ் அப்படிங்கிறது டோலாங்கிற பிளானட்ல நம்ம மாதிரியே இருக்கிற அந்த இன்ஃபர்னோ பூமிக்கு வர ட்ரை பண்ணும்போது தான் அந்த ஹியூமன் கம்பஷன் ஏற்படுது. டாப்பல் கேங்கர்ஸ் அவங்க ஹியூமன் வெர்ஷனை ஓவர் டேக் பண்ண ட்ரை பண்ணும்போது தான் அவங்க எரிஞ்சு போறாங்களா அப்படின்னு ஹிபானா புரிஞ்சுக்கிறா. தன்னை டிராகன் சொல்லிக்கிற இந்த ஆளு மத்த ஒயிட் லாட விடவும் இவன் ரொம்பவே ஸ்ட்ராங் அண்ட் ஸ்பெஷலா தெரியுறான். இவனை பார்த்தா ஹியூமன் மாதிரியே தெரியலன்னு யோசிக்கவும்
சொல்லவும் பட் ஆத்தரோட இமேஜினேஷனுக்கு அதான் தேவை அப்படின்னு மாக்கியோ சொல்றான். வல்கன் ஹெல்ப் பண்ணலான்னு போனா இதை நானே பாத்துக்கிறேன். ஆத்தர் முடியாத கண்டிஷன்லயோ தனியா ஃபைட் பண்றதுக்கு போறேன். அந்த டிராகன் இப்பதான் அதோட ஒரிஜினல் ஃபார்மை கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு பவர்ஃபுல்லான டிராகனை பாக்குறேன்னு ஆத்தர் சொல்லவும் பட் நீ சாக போற அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ணா என்னோட ஸ்மைன் என்ன ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்மாவே ஒரு கேப் மாதிரி மாத்தி அதை வச்சு அவன் ஈஸியா தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்கிறான். இது எப்படிடா பாசிபிள்? பிளாஸ்மால இவன் எப்படி கேப்பை கிரியேட் பண்ணான்னு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. டிராகன் ஸ்லேயிங் ஹோலி ஸ்வாட் அப்படின்னு சொல்லி ஆத்தரோட பவர் இன்னுமே அதிகமா மாறிடுச்சு. ஆத்தரோட கண்ணுக்கு உண்மையான டிராகனை நைட் கிங்கோட ஃபைட் மாதிரி தெரிய ஆரம்பிக்கிறதுனால அவன் பவர் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. எக்ஸ்காலிபர் அப்படின்னு சொல்லி ஆத்தர் அட்டாக் பண்ணா ஆத்தரோட ஸ்வாட் இங்க உடஞ்சு போயிடுது. ஆத்தரோட கையிலயும் பலமா வெட்டி இங்க ரத்தம் வந்து ஆத்தர் கீழே விழுந்துருத்தான். ஆத்தரால இதுக்கு மேல ஃபைட் பண்ண முடியாது. அந்த டிராகன் தான் ஜெயிச்சிருக்கான். இப்ப அந்த டிராகன் மத்தவங்களை அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆகுறான். கேப்டன் இன்னும் மசில்ஸ் ஸ்ட்ரெச் பண்ணி அந்த பூச்சிங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டு இருக்கான். கேப்டனை காப்பாத்தணும் நம்ம ஹீரோ போனா பர்ன்ஸ் அவனை தடுத்துட்டு இருக்கவும் ஜோக்கர் நம்ம ஹீரோ 2 பேரும் சேர்ந்து பர்ன்ஸை அட்டாக் பண்றாங்க. நீ எதுக்கு தேவையில்லாம இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஜோக்கர் கேக்குறான். எம்பையரோட ஷேடோஸ்ல இருந்து வெளியே வந்து உனக்கான ஃப்ரீடமை தேடி அது உனக்கு கிடைச்சதா அப்படின்னு அவன் கேட்கவும் ஷேடோல இருந்த என்ன மாதிரி ஹீரோஸால அந்த உலகத்தை மாத்த முடியாது பட் ரியல் ஹீரோஸால மாத்த முடியும் அப்படின்னு ஜோக்கர் சொல்றான். மேல இருந்து நம்ம ஹீரோ செம ஃபோர்ஸ்ல வந்து பர்ன்ஸை அட்டாக் பண்ணவும் பில்டிங்கை உடச்சுக்கிட்டு பர்ன்ஸோ நம்ம ஹீரோவோ உள்ள போயிருந்தாங்க. வீக்கானவங்க அடிப்பணியணும், ஸ்ட்ராங் ஆனவங்க தான் ஆட்சி செய்யணும். நீ இந்த சிஸ்டமை மாத்தணும்னு நினைச்சேன்னா நீ ஸ்ட்ராங்னு ப்ரூவ் பண்ணி காட்டு அப்படின்னு பர்ன்ஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. டிராகன் அப்படிங்கிறவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான். அண்ட் ஆத்தர் வந்துட்டு உண்மையிலேயே அவனை ஒரு டிராகனா நினைக்கிறதுனால இது நாள் வரை இருந்ததை விட ஆத்தரோட பவர் இந்த டைம் தான் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் அவ்வளோ பவர்ஃபுல்லா ஆத்தர் மாறியுமே கூட அவனால அந்த டிராகனை தோக்கடிக்க முடியல. அண்ட் இங்க கேப்டன் பர்ன்ஸுமே ரொம்பவே ஸ்ட்ராங் தான். நம்ம ஹீரோ அவனை தோக்கடிப்பானா? என்ன நடக்க போகுதுன்னு நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.